हाय फ्रेंड्स पंकज नलभागத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். கார்த்திகை தீப ஸ்பெஷல் கடலை மிட்டாய். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நினைச்ச உடனே பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றதை பார்த்துடலாம். முதல்ல பட்டர் ஷீட்ல நெய் தடவி ரெடியா வச்சுக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்குங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய் அதிக அளவு செலவில்லை. இப்போ நம்ம ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும். பக்கத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க பாகுபதம் பார்க்குறதுக்காக. இப்போ இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடும். நமக்கு லிக்விட் ஸ்டேட்டில் வரும் பாருங்கள். நல்லா கவனமாக பார்த்துட்டே இருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணலாம். நினச்ச உடனே நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்னே சொல்லலாம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இந்த கடலை மிட்டாயை பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான பாகுபதம் இந்த மாதிரி சத்தம் கேட்கும். கீழே போட்டோடனே இப்போ நம்ம பொடித்து வைத்த வேர்க்கடலை பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக பொடிச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட்டாகவே இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக நமக்கு 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த கடலை மிட்டாய் தயாராகிடுச்சு. இதை நம்ம நெய் தடவிய அந்த தட்டு இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஆறுறதுக்கு முன்னாடி அதை ஈவன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கடையில் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா நல்லா 20-25 டேஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆஃப்டர் லஞ்சுக்கு ஒரு கடலை மிட்டாயை டெய்லியே எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் நம்ம இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். நல்ல மினுமினுப்போட ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகளில் காசு கொடுத்தும் நம்ம வாங்க வேண்டாம். இது ஆக்சுவலாக செஞ்ச உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அப்பப்போவே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லோரும் மறந்து போன ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.